கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்யூம் கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் ஓப்பன் பண்ணிடணும். அதோட வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூமுக்கு தேவையான திங்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம மேக் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் மேக் பண்ணும்போது வேர் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்த்தரலாம். உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்த்தரலாம் ஒவ்வொரு திங்ஸாக. இதுக்கு முதல்ல நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ரெசின் தான். பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு நான் வந்து ஸ்டார் குவாலிட்டி இது வாங்கியிருக்கேன். இது வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறத பார்த்து நீங்கள் பாட்டில் வாங்கிக்கோங்க. இதுலேயே பார்ட் ஏங்கிறது வந்து ரெசின்னு எனக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து எவ்வளோனா 100 கிராம் இது. அதுக்கப்புறம் பார்ட் ஏங்கிறது வந்து ரெசின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக் வெயிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லாமே எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து 2:1 தான். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு பாருங்கள் 2:1 இதுலேயே எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு இதோட இது பார்த்திங்கன்னா ஹார்னர். நான் இதுதான் ஹார்னர் பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். ஹார்னர் வந்து 50 கிராம் பார்ட் பி ஹார்னர்னு இதிலே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நெட் வெயிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க எனக்கு. ஓகேவா, அடுத்தது நமக்கு தேவையானதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ரெசின் அண்ட் ஹார்னர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பேக்கேஜில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன், ஜிப் பிளாக் கவரில். இதை வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு 1.5 kg அந்த மாதிரியாவது நீங்கள் வாங்கிக்கோங்க. என்கிட்ட வந்து 1.5 kg அதெல்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ வீடியோவில் காட்டுறதுக்கோசரம் நான் இதை எடுத்திருக்கேன். அடுத்தது தேவையானது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பேப்பர் கப்ஸ் இல்லை டிரான்ஸ்பரன்ஸ் கப்ஸ் உங்கள்கிட்ட இருக்கனால ஓகே. இதை வந்து எதுக்காகனா நம்ம ஹார்னரையும் இதையும் நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்கான இது. அடுத்தது வாங்க காட்டுறேன். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பெக்ஸ் பாக்ஸ்ன்னு நினைக்காதீங்க. இதுக்குள்ளே வந்து நான் ஸ்டிக்ஸஸ்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்ஸில் ஒரு பல்ஸ் ஆஃப் வாங்கிக்கோங்க. இதெல்லாம் காலி ஆகிடுச்சு, இது ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் என்ன ஷேப் வேணால் இதுலேயே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்லேயே இதுக்குறானது இருக்குது. இதெல்லாம் நம்ம 1 தடவை யூஸ் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டுருணும். இதே அதுனால் நம்ம திருப்பி அது பீஸ்லாம் ஒட்டியிருக்கோம், அதை ஈஸியாக பிடிச்சிட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு தேவையான ஷேப் மோல்டு எடுத்துக்கோங்க. என்கிட்ட வந்து இன்னும் மோல்ட்ஸ் இருக்குது. நான் இப்போ காட்டுறதுக்கோசரம் இதை உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மைக்கா பவுடர்ஸ் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கோல்டன் ஃபாயில் பேப்பர், சில்வர் ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் இது ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிக்கிறீங்கன்னா நிறையா வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாஸில் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு கீ செயின்ஸ் வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளிட்டர்ஸ். நான் வந்து ஒரு 5 பாட்டில் கிளிட்டர்ஸஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நமக்கு என்னென்ன திங்ஸ் தேவையானதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம அப்படியே பார்த்துருப்போம். இப்போ இந்த இதில் அவங்களுக்கு தேவையான திங்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இதெல்லாம் தான் காட்டுறேன். இதெல்லாம் தான் நமக்கு தேவையான திங்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வேர் பண்ணணும், அதாவது நம்ம இதில் வேர் பண்ணணும்ல, நம்ம எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது வாங்க பார்த்தரலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம வந்து ரெசின் மேக் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாரோ போனிட்டெயிலோ இருக்கக்கூடாது. பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொண்டு தான் போட்டிருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம ஏன்னா அது வந்து நம்ம பண்ணும்போது ஹேர் பட்டுருச்சுன்னா அப்படியே ஒட்டிக்கும், ரொம்ப கஷ்டமாகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஏதோ கிளாத்ஸு அதெல்லாம் வந்து நம்ம கீழே தொங்காத மாதிரி நம்ம ஈஸியாக பார்த்துக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறமானது நீங்கள் என்னென்னட்டு நான் அப்படியே நெக்ஸ்ட்டு அந்த வீடியோஸில் நான் ஒவ்வொன்றா அப்படியே பார்ட் பி, பார்ட் 2, பார்ட் 3ன்னு அப்படியே நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் நீங்கள் அப்படியே போய் பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்னென்ன வேர் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேரு, ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து அந்த ரெசின் வந்து காயத்துக்கு முன்னாடி தொட்டு பார்க்குறீங்கன்னா ஒரு க்ளவுஸோ அது மாதிரி வேர் பண்ணிட்டு தான் நீங்கள் தொட்டு பார்க்கணும். வாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தரலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு க்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் இது எடுத்திருக்கேன்.
இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுன்னா நம்ம இந்த ரெசினை முக்கியமாக நம்ம கையிலேயே ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மெஷர் பண்ணுறதுலாம் வந்து நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி 2:1 ரேஷியோனால் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுங்கிறத நான் போட்டுருவேன். அதுக்கப்புறமா தேவையானது பார்த்திங்கன்னா மாஸ்க் தேவை. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மிக்ஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இன்னும் என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம கிவ்வே வந்து பீட்ஸ், அதாவது பிரேஸ்லெட்ஸில் நம்ம சேல் பண்ணுறோம். அதுவுமே இதே சேனலில் தான் ஷார்ட்ஸில். அதுக்கு வந்து கிவ்அவேயில் செம்ம ஆஃபர் போட போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு அதை வந்து அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வாங்க அது எப்படி நம்ம போட்டுக்கலான்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு க்ளவுஸ் வேர் பண்ணிடலாம். அப்படியே பண்ணணுன்ட்டு நான் உங்களுக்கெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ரேஷியோ பண்ணுறது எல்லாமே நான் அப்படியே போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. மாஸ்க்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்து இந்த மாதிரி நார்மல் மாஸ்க் தான் இருக்குது. அது வந்து மிஷின் மாஸ்க்லாம் இருக்குது. அதாவது நான் அப்படியே போடுறது அது என்கிட்ட வந்து இல்லாத கொஞ்சம் காஸ்ட்லியான பட்ஜெட்னால இப்போதைக்கு நான் இது தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ரெசின் ஆர்ட் ஒரு பிஸ்னஸாக ஆரம்பிக்க போகிறீங்க, முக்கியமாக இதெல்லாம் தேவைப்படும். பை காய்ஸ், தேங்க்யூ.